கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்காக ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா எப்படி ஆசாரிக்கப்பட்டது என்றால், ஒரு ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டது. அது ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தமானது வீடுகளின் 2 நிலைக்கால்களிலும் தடவப்பட்டது. அதை பார்த்து சங்காரதூதன் கடந்து போனான். பிரியமானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இரத்தம் அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. அந்த இயேசு கிறிஸ்து இரத்தம் சரீரமாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம் விசுவாசிக்கும் பொழுது அந்த இரத்தமானது நம்மை பாதுகாத்தும், அந்த இரத்தமானது நமக்கு விடுதலை கொடுக்கும். அந்த இரத்தமானது பிசாசின் கிரியைகளை அளிக்கும்.